ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போகிறோம். எதுக்குன்னா ஒரு டீம் அவுட்டிங் இருக்குது. அவுட்டிங்னா ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்கு. நான் இப்போ ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேவா. அப்போ வீட்டுக்கு விட்டுட்டாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால வீட்டுக்கு விட்டாங்க. திருப்பி டின்னர் கூப்பிட்ருக்காங்க. இப்போ நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன்னா கேரளாவில் ஒர்க் பண்ணுறேன், ஓகேவா. அப்போ நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ ஒரு 10 பேர் இருப்பாங்க, 10-16 பேர் தான் இருப்பாங்க. சரி, அவங்களே பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு நான் இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேரளாவில் உள்ள டெக்னோ பார்க் சொல்கிற இதில் தான் ஒர்க் பண்ணுறேன். அது எங்கே இருக்குன்னா திருவனந்தபுரம், சரியா, அந்த இடத்துல தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் எவ்வளோ கிலோமீட்டர்னால் ஒரு 60 வரும் நினைக்கிறேன். எனக்கு டெக்னோ பார்க்குக்கு ஒரு 65-70 கிலோமீட்டர்ஸ் வரும். நம்ம இப்போ கிளம்பிட்டோம். இப்போ ஒரு 5 மணி ஆகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1:30 மணிக்கு ட்ராவல் தான் இருக்கும், டிராஃபிக் இல்லாட்டா. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வரதான் டிராஃபிக் இருக்கும். அதுக்கடுத்து பைபாஸ் தான் பிடிச்சி போயிடலாம். உங்களுக்கு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் உள்ள ஒரு எத்தனை பேர் இப்போ வந்து இங்கே ஆஃபீஸில் வந்து ஒரு 15-16 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே நான் வாரேன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. மேனேஜருக்கும் அங்கே இடுக்கிலேருந்து ஒரு ப்ரோ வராங்க, அந்த ப்ரோக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் அவுட் சைடு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் போனதுட்டு திருப்பி வரது நாங்கள் 2 பேர் தான். சும்மா ஜாலிக்கு தான். எனக்கு அந்த ப்ரோக்கு ஒரு 200-300 கிலோமீட்டர் உண்டு. ஜஸ்ட்டு எல்லோரையும் பார்க்கலாம் சொல்லிட்டு தான் அவரும் அங்கேருந்து வராரு. எனக்கு வந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இங்கே வந்ததுக்கு நம்ம வந்து நான் எல்லாருமே மேக்ஸிமம் இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே பார்த்துட்டோம். ஒரு 2-3 பேர் தான் பார்க்க முடியல. ஏன்னா அவங்க ஊருக்கு போயிருக்காங்க லீவ் எடுத்துகிட்டு. சரி, அவங்கள இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தா ஓமை தாமரா சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டாக லாட்ஜாந்தல் ஒரு பெரிய இது அங்கே தான் போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குன்னா நம்ம வந்து லுலு மால் இருக்குது, இங்கே ஒரு மால் இருக்குது, அது பக்கத்தில் இருக்குது. இப்போ போயிட்டுருக்கோம். நிறைய 2-3 பேர் பார்த்தீங்கன்னா காரில் போயிருக்காங்க. மிச்சம் எல்லோரும் பைக் தனித்தனியாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ நான் பைக்கில் போயிட்டுருக்கேன், ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. அது மாதிரி எல்லோரும் தனித்தனியாக தான் போயிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு சேர்ந்துட்டு நாங்கள் வந்து நம்ம எல்லோரும் பேசி ஜாலியாக இருந்து சாப்பிட போகிறோம். அதேமாதிரி இந்த கேரளா பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச பிளேஸ். இங்கே வந்து ட்ராவல் வீடியோஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. நிறைய பேர் ட்ராவல் வீடியோ பார்க்க மாட்டேங்க என் சேனல், அதனால தான் நான் வீடியோ போடுறதில்ல, ஓகேவா. இனி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணணும். ஃபுல்லாக பைக் கண்டனே போட்டிருக்கனால இது பார்த்திங்கன்னா டெக்னோ பார்க் வியூ தான் செம்மையாக இருக்குது. இது என்ட்ரன்ஸ் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா வெளியில் போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 3 இது உண்டு. இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1 மெயின் கேட் இதில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் ஒரு பெரிய கேட் இருக்கும். இதில் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. எப்படின்னா ஐடி கார்டெலாம் செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க. ஃப்ரெண்டில் வந்து என்ட்ரன்ஸில் கார்ட்ஸ்லாம் நிற்பாங்க, ஓகேவா. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், சரியா. இது ஓகே. அதான் நிறைய பேருக்கு எங்கே ஒர்க் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் இந்த வீடியோவாவது பார்ப்பீங்க நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு கூட உள்ளவங்க பார்ப்பாங்க, மற்றபடி புதுசாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். அதுதான் இதான் பார்த்தீங்கன்னா இதில் செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. நீங்கள் ஐடி கார்டு வச்சுருந்தா உள்ளே போகலாம். ஓகே, இதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து போகணும். போயிட்டு அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓமை தாமரா சொல்கிறது இடம் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஆல்ரெடி நாங்கள் ஒரு டிஜே டைம் வந்து போகலான்னு சொல்லி இருந்தோம், ஃப்ரீ தான். ஆனால் நாங்கள் அடுத்து போகலை, சரியா. அதான் இன்றைக்கி போயிட்டு அங்கே எப்படி இருக்குது எல்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். வீடியோ எடுக்க ஐடியா இல்லை, ட்ரை பண்ணுறேன், ஓகேவா கைஸ். ஓகே, அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். தேவாத தெரிச்சுட்டியா? இது தேவா இல்லை, இது யாரு சொல்லு. யாரு இல்லடா, நான் யாருன்னு சொல்லு. பாத்திமா. நம்மள எവിടെ இடம் நிக்குங்க? நம்ம வந்து ஓமை தாமரையில இருக்கோம். சாப்பிட்டு ஐயோ யாராவது என்ன தமிழ் ரொம்ப மோசமா இருக்குது. எனக்கு தமிழ் அவ்வளோ பேச தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா பேசுவேன். நம்ம சாப்பிட்டு சாப்பாடு இல்லாம என்ன இன்டர்வியூ கேட்க போகுதா? உனக்கு பிடிச்சிருந்தா இல்லையா? சாப்பாடு ரொம்ப காஸ்ட்லி. ஆனா அந்த ஒரு ஜூஸுக்கு 200 ரூபாய், ரொம்ப காஸ்ட்லி. இது யாரு? இங்க நிறைய சீட்ஸ் எல்லாமே இருக்கு. முகம் வேണമെങ്കിൽ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இப்ப തന്നെ ഒരുപാട് டேஸ்ட் பண்ணி நீ டேஸ்ட் பண்ண முடியாது. ஓகே கைஸ், நமக்கு அங்கே போய் உட்கார்ந்துட்டு பாக்கி பேசலாம். இது யாருன்னு தெரியுமா? இதுதான் பிரகாஷ். இல்லடா, ஆஃப் ஆனங்களே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. பிரகாஷ் ஹாய் சொல்லிக்கோ.
ചേട്ടാ ഇതൊക്കെ ദേവയുടെ ചാനലിൽ വരും കേട്ടോ. തമിഴ് മാത്രം. தமிழ் தான் பேசணும் பிகாஸ் தேவாய்க்கு ரொம்ப தமிழ் ரெக்கார்டு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கு நான் நினைக்குது ஹாய் சொல்லுங்க எல்லாருமே தேவாஸ் vlog ലൈവ് അല്ലല്ല ലൈവ് അല്ല അവൻ കട്ട് ചെയ്ത് യൂട്യൂബിൽ ഇടും വീഡിയോ ഓഫായാലും കാണാൻ പറ്റും பிரகாஷ்கிட்ட இதுவரை சாப்பிட்டு முடிக்கல இப்போதும் சாப்பிட்டு தான் இருக்கு அங்கே கோபிச்சேட்டனும் தமிழ்நாடுல தான் வந்தது கோபிச்சேட்டனுக்கு தமிழ் ரொம்ப நல்லா பேச தெரியும் நமக்கு கோபிச்சேட்டன் கிட்ட கேட்கலாம் ஃபுட் எப்படி இருந்தது கோபிச்சேட்டா கோபிச்சேட்டா ஃபுட் எப்படி இருந்ததுன்னு இதை பார்த்து சொல்லணும் இதை பார்த்து சொல்லணும் உங்க எங்க தெரியுதா ஃபுட் எப்படி இருந்தது தேவா അപ്പൊ നമുക്ക് മാം ഓബൈ താമരയെ കുറിച്ച് രണ്ട് അഭിപ്രായം പറയും ഓബൈ താമരയെ കുറിച്ച് മാമിന് തോന്നിയ രണ്ട് അഭിപ്രായം ഓബൈ താമരയിൽ ഞാൻ ഫസ്റ്റ് ടൈം ആണ് വന്നത് ഇറ്റ്സ് നൈസ് ഐ മീൻ ദ ആംബിയൻസ് ഹിയർ ഓവർ ഈസ് വെരി ഗുഡ് ആൻഡ് ഐ ലൈക്ക് ദ ഫുഡ് വെരി മച്ച് ആൻഡ് ദ സ്റ്റാർട്ടേഴ്സ് they have got a wide variety of starters in the buffet so all together my experience is very സാർ ഏതാ തുടങ്ങി തമിഴിനെ കുറിച്ചാണ് അത് ഇവരല്ലേ പറയാൻ എസ്പെഷ്യലി ഫസ്റ്റ് ടൈം പീപ്പിൾ അവരോട് ചോദിച്ചു അല്ലേ ഇടുക്കിയിൽ നിന്ന് ഓബൈ താമര കയറാൻ വേണ്ടി മാത്രം ഒരാളെത്തി അയാൾ കാണിച്ചു കൊടുക്കാം ഞാൻ അവിചാരിതമായി ഇതിലൂടെ പോയപ്പോഴാണ് ഇങ്ങനെ ഒരു ഡിന്നർ നടക്കുന്നുണ്ട് സോ അവിചാരിതമായി ഇതുവഴി ഞാൻ ഇങ്ങനെ ഒന്ന് കയറിയതാണ് അല്ലാതെ എനിക്ക് ഇതിനകത്ത് യാതൊരു പ്രത്യേകതയൊന്നുമില്ല ഞാനിത് അറിഞ്ഞുകൂടിയില്ല ഇവിടെ വന്ന പേരൊക്കെ നിർബന്ധിച്ചുകൊണ്ട് ഞാൻ വന്നതാണ് എനിക്ക് ഞാൻ സ്വാഭാവികമായിട്ട് ഞാനിതുപോലെ വലിയ ഇതിനേക്കാൾ വലിയ ഹോട്ടൽസിലൊക്കെ ഞാൻ പോയിട്ടുണ്ട് മടുത്ത് കിടക്കുന്നതാണ് പക്ഷെ എനിക്ക് വലിയ താല്പര്യമുണ്ടായിരുന്നില്ല എല്ലാവരും സന്തോഷം അതല്ലേ എല്ലാവരും ഫുഡ് കഴിച്ചിട്ട് ചുമ്മാ ഇരിക്കുകയാണ് ചുമ്മാതല്ല ജസ്റ്റ് ഇങ്ങനെ സംസാരിച്ചോണ്ടിരിക്കും ചേട്ടനെ അവിടെ ഇരിക്കട്ടെ ഇല്ലെന്ന് കഴിച്ചോട്ടെ ഓക്കെ ഇനി എന്റെ ബസ്സിലാണ് നോക്കുമ്പോ എല്ലാരും എല്ലാരും കലമ്പത് അയ്യോ എന്നെ തമ്മിൽ എല്ലാരും വീട്ടില് തിരിച്ചു പോകുന്നതിന് വേണ്ടിട്ട് ഇരിക്കുന്നു അത് എപ്പടി തമ്മിൽ சொல்லுங்க தெரியும்னா കമന്റ് பண்ணுங்க ஐயோ இவ சொல்லுது இது டோரா vlog மாதிரி அப்படியா அப்படி இருக்கா சொல்லுது இவ அப்படிதான் சொல்லுது புச்சி புச்சி இல்ல இல்ல புச்சி அவனும் இந்த vlog ஓனர் தேவா அங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கு நாம எல்லாமே பேசி vlog எங்க தமிழ் ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க ഓക്കെ ഗൈസ് ഞങ്ങളിപ്പോ ഇവിടെ റെസ്റ്റോറന്റ് പുറത്തല്ലേ ആക്ച്വലി ഇത് റെസ്റ്റോറന്റ് തിരുപ്പണല്ലടാ നമ്മ തിരുപ്പി ഓക്കെ നൈസ് ഹാപ്പി ആൻഡ് സിംഗർ எல்லாமே பாருங்க சுஜித் முன்னாடி போறேன் முன்னாடி போகுது அவதான் இந்த vlogல மெயின் ஆக்டர் என்ன நினைச்சிட்டு தான் அவ வாக் பண்ணிட்டு இருக்குது ஆக்சுவலி இந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு இல்லையா எல்லாமே நடக்கணும் ஆமா கொஞ்சம் ரெய்னியா இருக்கு ஆனா ஸ்லிப்பாയി വീഴാതെ பட் இங்க தரையில எல்லாமே പോട്ടുന്നത് ആ നൈന് പോകുന്നു
தேவா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா இருக்கு. நாங்க எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் பண்ணிட்டு வீட்டை விட்டு புறத்தே போக முடியல, வெளியிலே போக முடியல. ஆனா பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, எப்பனாலும் ஃபைல் பண்ணிக்கலாம். இப்போ 1 മണിക്കൂർ അല്ല ഇപ്പൊ രാവിലെ കയറുമ്പോഴാണ് ஒண்ணுமே சொல்லிடாது. இந்த vlog யூடியூப்ல போகும்போது நாம மேனேஜர்ஸ் எல்லாமே பார்க்குவேன். அவன் நாளைக்கு எல்லாருமே திரும்பி வாங்க, எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க. ஐயோ, இங்க ஸ்விம்மிங் பூல் எனக்கு பிடிச்சது. இங்க ஃபுட்டை விட எனக்கு இந்த ஆம்பியன்ஸ் தான் இங்க பிடிச்சது. நல்லா இருக்கு, நீட்டா கிளீனா, எல்லாமே ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணி கோஆர்டினேட் பண்ணிட்டு. ஃபுட்டும் ஓகே, நைஸ். இந்த ஸ்விம்மிங் பூல் பார்க்கும்போது தேவாய் இங்க தேவாய் இங்க தெள்ளி போடலாம். தேவா, நான் சொன்ன தமிழ் எல்லாமே ஓகே ஆடா? ஓகேடா, இது போதும். எனக்கு அதை பத்தி தான் கவலை. நாளைக்கு யூடியூப்ல வீடியோ இடும்போது எல்லாருமே வந்துட்டு இது என்ன தமிழ் இவ பேசிட்டு இருக்குது, இது தமிழ் இல்ல மலையாளமும் இல்ல, லாங்குவேஜ் பேசுது அப்படியே சொல்லுவோம். வந்துட்டே நாம പ്രകാശ് ചേട്ടൻ ഞാൻ കാവ്യ ചേച്ചി വന്നിട്ട്. ചേച്ചി വ്ലോഗ് ചേച്ചി സീരിയസ് ഫേസ് മാറ്റി ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கு. இது இந்த vlogல தமிழ்ல மட்டும் தான் சொல்லணும். இந்த vlogல தமிழ்ல மட்டும் தான் சொன்னா. அது தேவையோட vlog. ചേച്ചി മുഹമ്മദ് എന്നെയാണോ അവളെയാണോ വേണം? ഞാനിപ്പോ കാണിക്കുന്നത്. ഓക്കെ, പക്ഷെ സ്വിമ്മിംഗ് പൂളിൽ ചാടാൻ പറ്റും. ஆம்பியன்ஸ் ரொம்ப நைஸ் இல்லையா? ചേച്ചി அபய் தாமரை எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எடா, நான் பேக் எடுக்கலடா. பேக் அங்க இருக்கா? போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே ஓகே गाइस, எல்லாரும் தேவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், இந்த வீடியோ லைக் பண்ணணும், எல்லா வீடியோஸும் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் போடணும். അന്നത്തെ നമ്മുടെ ക്ലച്ചറിന്റെ ആക്ച്വലി ഞാൻ ഫസ്റ്റ് ടൈം தான் இங்க വരുന്നത്. ഞാനും ദേവ எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்க വരുന്നത്. ട്രിവാൻഡ്രത്തില് ഒബൈ താമര கொஞ்சம் ഫേമஸா இருக்கு. ട്രിവാൻഡ്രത്തില് മാത്രം ഒബൈ താമര ഫേമസ് ആയിട്ടുണ്ട്. വേറെ ഉണ്ട്, ട്രിവാൻഡ്രത്ത് മാത്രമല്ല ഒബൈ താമര. ക്ലച്ചറിന് ഇത്ര പൈസ ഒരു ടീം പിച്ചിടുമ്പോഴും പോലെ யாரு ஸ்லிப் ஆகி வீணுடாது. പിന്നെ പിടിച്ചോടാ. ഇന്നലെ இங்க கொஞ்சம் ரெய்னி, பட் இந்த ஆம்பியன்ஸ் நைஸ். ஐயோ വ്ളോഗില് കണ്ടന്റ് വ്ളോഗിലെ തംബ്നെയില് പ്രകാശ് നമുക്ക് ഇവിടെ നിന്നാൽ ലുലു മാൾ കാണാൻ പറ്റും. ട്രിവാൻഡ്രത്തിന്റെ സ്വന്തം ലുലു മാൾ. ഓക്കേ, വ്ളോഗടാ, ദേവയുടെ വ്ളോഗാ. ഇങ്ങനെയോ ഗൈസ്, ഈ കുട്ടിക്ക് തീരെ വിവരമില്ല എന്നുള്ളത് ദേവയുടെ ഈ കുട്ടിയെ ക്യാമറ പിടിക്കുന്ന വിധം കണ്ടാൽ തന്നെ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവും. ബിക്കോസ് ഞാൻ ഫസ്റ്റ് ടൈം ആണ് വ്ളോഗ് ചെയ്യുന്നത്. ആ, അതെ അതെ അതെ. അതുകൊണ്ട് ഏതാവത് തപ്പിരുന്നാ മനുഷ്യ. ബ്രിജേഷ്, രണ്ടു വാക്ക് ചൊല്ലുന്നു. ലിഫ്റ്റ് ഓപ്പൺ അടിച്ചു. இந்த ലിഫ്റ്റ് ഇതുവരെ ഓപ്പൺ ആയതില്ലേ? ഈ ലിഫ്റ്റ് ഓപ്പൺ ആവുമ്പോ അവരെല്ലാരും കാണിക്കുന്നതാണ്. അവരെല്ലാരും പോയോ? என்ட்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சூப்பர் இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே செம்ம இருக்கு. இது யாருன்னு தெரியுமா गाइस? ஹலோ செலிபிரிட்டி. எல்லாமே செம்ம இருக்கு. ரஷ்மி ஹாய் சொல்லுங்க. ஹாய். ഭരത് ഒബൈ താമര പറ്റി, ഫുഡിനെ പറ്റി രണ്ട് വാക്ക് சொல்லுங்க.
ஒண்ணுமே சொல்லலை, ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் போட்டு ஸ்டாப் பண்ணுங்க. തമിഴ് യൂട്യൂബ് ചാനലിൽ അതുകൊണ്ടാണ് ഞാൻ തംസ് പറയാൻ പറ്റത്തില്ല. ഇങ്ങനെ தேவ இங்க செல்ஃபி தேவ இங்க செல்ஃபி எல்லாமே எடுத்துட்டு இதை block பண்ணிட்டு selfie എടുത്തിട്ട് ഞങ്ങൾ പോവാൻ പോവുകയാണ്. ബൈ ഗൈസ്. ഞങ്ങൾ എല്ലാരും വീട്ടിലേക്ക് പോവാണ്. ഫുഡെല്ലാം കഴിച്ച് വയറെല്ലാം നിറഞ്ഞു. ഇനി നല്ല ഒന്ന് ഉറങ്ങണം. ഇനി എന്നാ ദേവ പ്രോഗ്രാം? வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வ்ளாக்ல எல்லா வ்ளாகுமே லைக் பண்ணி விடுங்க. தேவ ஃபேமஸ் ஆகும். தேவ இப்போதே செலிபிரிட்டி தான். ஓகே, பை.